இது புதன்கிழமை எடுத்த வீடியோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து மோர் குழம்பு வைக்கலான்னு சொல்லி வெள்ளை பூசணிக்காவை கட் பண்ணி ஒரு கடாயில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ண விட்டுட்டேன். அதே மாதிரி ஒரு ஜாரில் தேங்காய் தேவையான அளவு பச்சை மிளகா வந்து போட்டு அந்த பச்சரிசி துவரம்பருப்பு அதுக்கப்புறம் வந்து சீரகம் போட்டு நல்லா பேஸ்ட்டு பண்ணிக்கலாம். அந்த பூசணிக்காய் 80% குக் ஆனோடனே தேங்காய் பேஸ்ட்டை வந்து போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தயிரை நல்லா பீட் பண்ணி அதுவும் வந்து மோர் குழம்புக்கு அதுதானே இம்பார்ட்டண்ட், அதுவும் போட்டணும். தயிர் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடணும். தேங்காய் எண்ணெய், சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகா போட்டு தாளிப்பு ரெடி பண்ணி தயிர் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டியான மோர் குழம்பு வந்து ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு பாப்பாவும் நானும் ஒரு 2 hours நல்லா தூக்கம் போட்டோங்க. இன்றைக்கி அவங்க அப்பா ஆஃபீஸில் யாரோ ட்ரீட் வைக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே ஆரியபவன் ஹோட்டல் வந்து போயிட்டாங்க. வரும்போது எங்களுக்கு ஒரு சில்லி பரோட்டா பார்சல் வாங்கிட்டு வந்துட்டார். எங்கள் டே இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.